வணக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய கனவு காணுங்கன்னு. ஆனா அந்த கனவே நமக்கு எதிரியா மாறிட்டா? ஆமாங்க, அப்படி ஒரு நிலைங்க வரலாமா? வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பழங்கதை மூலமா இதுக்கான பதில தேடலாம். இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இது கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சரி, வாங்க அந்த முனிவரோட கதைக்குள்ள போகலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பானப்பால் அது உங்கள ஒரு கோடீஸ்வரனா ஆக்க முடியுமா? என்னடா இது காமெடியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம கதையோட ஹீரோ இருக்காரே, அவர் மனசுல இத சாத்தியமாக்க ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருக்காரு. என்ன அந்த பிளான்? வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இந்த கதையோட சென்டர் பாயிண்டே ஒரு முனிவர் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஞானம் தவம்னு இருக்கிற ஆள் கிடையாது. இவரு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வேற மாதிரி. இவரு ஒரு சோம்பேறி முனிவர். இந்த முனிவரு பாவம் ரொம்ப ஏழை. ஆனா அதுக்கு காரணம் சூழ்நிலை மட்டும் இல்ல, அவரோட பயங்கரமான சோம்பேறித்தனமும் தான். ஆமா, உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு கிடையாது. அதுக்கு பதிலா கண்ணை மூடிட்டு மஸ்தா ஒரு கற்பனை உலகத்துல மிதக்கிறது, அதுதாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அப்படியே ஒரு நாள் வழக்கம் போல பசிக்குதுன்னு பிச்சை எடுக்க கிளம்புறாரு. அப்போ ஒரு நல்ல மனசுக்காரர் அவருக்கு ஒரு பானை நிறைய பால் தராரு. அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த முனிவருக்கு தெரியாது, அந்த சாதாரண பால் பானை அவரோட வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு பிரம்மாண்டமான கனவுக்கு ஃபவுண்டேஷன் போட போகுதுன்னு. அந்த பாலை வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. நல்லா காய்ச்சி கொஞ்சத்தை குடிச்சிட்டு மீதி பாலை தயிராக்கலான்னு ஓரமா வச்சுட்டு தூங்க போயிடுறாரு. அவர் கண்ணை மூடுனது தான் தாமதம். அங்கதாங்க அசல் கதையே ஆரம்பிக்குது. இப்போ வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து அவரோட கனவு உலகத்துக்குள்ள ஒரு விசிட் அடிப்போம். அந்த ஒரு பானைப்பால்ல ஆரம்பிச்ச அந்த பகல் கனவு அவரை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்க. இது சும்மா ஏதோ கனவு இல்ல, இது ஒரு மெகா பிளான். அவர் கனவுக்குள்ள போனதும் அந்த சாதாரண மண்பானை இருக்குல்ல, அது அவரோட வறுமையெல்லாம் விரட்டி அடிக்க போற ஒரு தங்கச்சாவியா மாறுது. ஆமா, ஒரு வளமான எதிர்காலத்தையே திறக்க போற ஒரு மேஜிக் கீ. அவரோட பிளான் ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. முதல்ல இந்த பால் தயிராகும். சரி, அப்புறம் அதை கடைஞ்சு நெய்யாக்கி வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். ஓகே, அந்த காசுல ஒரு கோழி வாங்குவாரு. அந்த ஒரு கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு சீக்கிரமே 100 கோழி ஆயிடும். அப்புறம் என்ன, பணமழை தான். இப்படிதான் அவரோட கணக்கு போகுது. ஆனா அவரோட கற்பனை இதோட நிக்கல. அதுக்கு எல்லையே இல்ல. அந்த கோழிகளை வித்து வர பணத்துல ஒரு பெரிய கோழி பண்ணையே கட்டுவாராம். அப்புறம் அந்த பண்ணையை வித்து விலையுயர்ந்த நகைகள் வாங்கி நேரா ராஜா கிட்ட போய் பரிசா கொடுத்து அதை விட பெரிய சன்மானத்தை வாங்குவாராம். கடைசியா ஒரு பெரிய அரண்கனை, ஊர்லயே பணக்கார பொண்ணு கல்யாணம். அடேங்கப்பா, பாத்தீங்களா? அந்த ஒரு பானை பால் அவரோட மனசுக்குள்ள அவரையே ஒரு ராஜாவா மாத்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடுச்சு. எல்லா கனவுக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? அதே மாதிரி இந்த கனவுக்கும் ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது. நாம இப்போ கதையோட அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். கனவு களைஞ்ச அந்த ஒரு நொடி நிஜம் எப்படி இவரோட கற்பனை கோட்டையை தரமட்டமாக்குச்சுன்னு பாப்போம் வாங்க. அவரோட அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல செல்வத்துக்கு ஒரு குறையும் இல்ல, அன்புக்கு அடையாளமா ஒரு அழகான பையனும் பிறக்கிறான். இப்போ அவரோட வாழ்க்கை ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி உணர்றாரு. ஆஹா, எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த சந்தோஷமான நேரத்துல அவர் மனசுக்குள்ள லேசா ஒரு அதிகார எண்ணம் தலை தூக்குது. ஒருவேளை என் பையன் என் பேச்சை கேட்காம அடம் பிடிச்சா அவனை அடிச்சுதான் திருத்தணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பான ஒரு அப்பாவா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. அந்த எண்ணம் மனசுல வந்த வேகத்துல அவரோட உடம்பும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. கனவுல பையனை அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நிஜத்துல என்ன பண்றாரு தெரியுமா? தூக்கத்துல பக்கத்துல இருந்த ஒரு குச்சி எடுத்து ஓங்கி வீசுறாரு. அந்த குச்சி நேரா போய் டமார்னு அவரோட கோடிக்கணக்கான கனவுகளுக்கு ஒரே ஆதாரமாயிருந்த அந்த பால் பானை மேல பட்டு சில்லு சில்லா உடைஞ்சு நுறுங்கிடுது. அந்த சத்தம் கேட்டு பதறி அடிச்சுட்டு கண்ணை முழிக்கிறாரு. சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க கோழி பண்ணையும் இல்ல, அரண்மனையும் இல்ல. உடைந்த பானையும் தரையில சிதறி கிடக்கிற பாலும் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அப்போதான் அவருக்கு புரியுது, கோழி, மாளிகை, மனைவி, மகன் எல்லாமே ஒரே செகண்ட்ல உடைஞ்சு போன ஒரு நீர்க்குமிழிதான். சரி, கதை முடிஞ்சது. ஆனா கதையோட முக்கியமான பகுதியே இனிதான் ஆரம்பிக்க போகுது. இந்த முனிவரோட களைஞ்சு போன கனவுல இருந்து நமக்கான பாடம் என்ன? நாம என்ன கத்துக்கலாம்? வாங்க பாப்போம். மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இதுதாங்க. வெறும் பகல் கனவு மட்டும் கண்டா பத்தாது. நீங்க எவ்ளோ பெரிய பிளான் வேணும்னாலும் மனசுக்குள்ள போடலாம். ஆனா அது உங்களை ஒரு இன்ச்சு கூட முன்னாடி கொண்டு போகாது. அது முழுக்க முழுக்க டைம் வேஸ்ட். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் பகல் கனவு, இது ரொம்ப ஈஸி, உடனே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் கடின உழைப்பு. இது கஷ்டம், பொறுமை ரொம்ப தேவை. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், பாதை ஒரு மாயன்னா 2வது பாதை மட்டும்தான் உண்மையான வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். அப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கனவு காண்றது தப்பே இல்ல.
ஆனா அந்த கனவோடையே நின்னுடுறது தான் பெரிய தப்பு. நம்ம கனவை ஒரு கோலா மாத்தி அதுக்காக உழைக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஒருவேளை அந்த முனிவர் கற்பனையில கோட்டை கட்டுறதுக்கு பதிலா நிஜமா அந்த தயிரை வித்திருந்தாருன்னா அதுதாங்க அவரோட முதல் வெற்றியா இருந்திருக்கும். சரி, கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க வாழ்க்கையில உங்களோட பால்பானை எது? அதாவது உங்களோட கனவுக்கான அந்த முதல் படி எது? அதை வச்சு வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு இருக்கீங்களா? இல்ல அதை நிஜமாக்க முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. பதில் உங்க கையில தான் இருக்கு.